உறவுகளே, நான் எனக்கு தெரிஞ்சது உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஒரு பக்தன் ஒருவன் வழியில் நடந்து போயிட்டுருக்கும்போது சிவன் எதிரில் வர்றாரு. அப்போ அந்த பக்தன் வந்து சிவன்கிட்ட நம்ம ஏதாவது வரம் கேட்கலான்னு சொல்லி சிவன்கிட்ட போய், சுவாமி எனக்கு ஒரு வரம் கொடுப்பீங்களான்னு கேட்குறாரு. அதுக்கு சிவன் வந்து நீ என்ன வரம் வேணுமோ கேளுன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ வந்து அவன் சற்றும் யோசிக்காமல், எனக்கு வீடு வேணும், வாசல் வேணும், அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கேட்காம, எப்பவுமே நீங்கள் எங்கள் கூடவே இருக்கணும் அப்படின்னு சிவனை பார்த்து கேட்குறாரு அந்த பக்தர். அதுக்கு சிவன் சரின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் டெய்லியுமே நம்பிக்கையோடு சிவன் நம்ம கூட இருக்கிறான்னு நினச்சிட்டு, ஒரு நாள் திடீர்னு ஒரு சந்தேகம், எப்படி நம்ம சிவனை நம்புறது, சிவன் எப்படி நம்ம கூட இருக்கிறாருன்னு நினைக்கிறதுன்னு நினச்சிட்ருக்கிறான். இதை வந்து சோதிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது இவனுக்கு பயங்கரமான கஷ்டம் வாழ்க்கையில் வந்துருச்சு. அப்போ பயங்கரமான கஷ்டம் வரும்போது இவன் என்ன பண்ணுவான், இடையில போய் கடற்கரைக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவான். எதுக்குன்னா, கடற்கரையிலேருந்து வீடு வரைக்கும் 4 கால் தடம் இருக்குதா, நம்மளது 2 சிவனது 2 இருக்குதான்னு சிவனை வந்து சோதிப்பான். அப்போ வந்து ஒரு நாள் ரொம்ப கஷ்டத்தில் கடற்கரைக்கு போயிட்டு வரும்போது 2 கால் மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ இவனுக்கு சரியான கோபம் வந்துடுச்சு. இவ்வளவு நாள் சிவன் நம்மளை ஏமாற்றிட்டு இருந்திருக்கிறாருன்னு சொல்லி சிவன் கோயிலில் போய் பயங்கரமான சண்டை கட்டினான் சிவன் கூட. என்னை நீ ஏமாற்றிட்ட, என்னோடய கால் 2 தான் இருக்குது, உன்னோட காலே இல்லை, நீ என் கூட வரவே இல்லை அப்படின்னு. அட மூட பக்தா, நீ நல்லா யோசிச்சு பாரு. நீ 4 கால் தெரிகிறப்போ நீ நல்லா இருந்த, நல்லா விரசலாக நடப்ப, ரொம்ப சந்தோஷமாக இருந்த. உனக்கு கஷ்டம் வரும்போது நீ நடக்க முடியாதுன்னு சொல்லி உன்னை தூக்கி தோளில் வச்சுட்டு நான் நடந்து வந்தேன். அந்த 2 கால் தர என்னோட கால் தரேன்னு சொல்லி சிவன் சொன்னாராம். பக்தனுக்கு ஒரே இதாகி போச்சு, என்னென்னா நம்ம போய் சிவனை சந்தேகப்பட்டுட்டுமே அப்படின்னு. சிவன் பார்த்திங்களா, நல்லா இருக்கும்போது கூட ஜாலியாக இருந்தார், அவன் கஷ்டப்படும்போது அவனை தோளில் சுமந்துருக்கிறாரு. அது மாதிரி நம்ம சிவனை நம்பினோம்னா சிவன் நம்மளை கைவிட மாட்டார். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ.